அண்மை செய்தியை பார்க்கிறோம். அமெரிக்காவில் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மீண்டும் ஃபோர்ட் நிறுவனிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ஃபோர்ட் நிறுவனத்தின் தொழில் அதிபர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு தமிழ்நாட்டுடன் ஃபோர்ட் நிறுவனம் இதற்கு முன்னதாக ஃபோர்ட் நிறுவனம் தமிழகத்தில் தொழில் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் தொழில் நிறுவனம் வெளியேறியது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபோர்ட் நிறுவனத்தை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஃபோர்ட் நிறுவனத்தின் அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கான புகைப்படம் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் மீண்டும் முதலீடு செய்யும் திட்டத்தில் ஃபோர்ட் நிறுவனம் இறங்கி இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஃபோர்ட் நிறுவனத்தை மீண்டும் சென்னைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் தொழில்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அமெரிக்காவை சார்ந்த ஃபோர்ட் நிறுவனத்தை பொறுத்தவரையில் சென்னையிலிருந்து வெளியேறிய பின்பும் கூட சென்னையில் முதலீடுகள் சிணங்காமல் அதிகரித்திருக்கின்றன. ஆனாலும் ஃபோர்ட் நிறுவனம் சென்னையை விட்டு சென்றது சென்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டிற்காக மீண்டும் ஃபோர்ட் நிறுவனத்தை கொண்டு வருவதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது அமெரிக்காவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இதில் ஃபோர்ட் நிறுவனத்தை மீண்டும் சென்னையில் முதலீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் டாடா குழுமத்தின் தலைவர் சந்தித்து பேசிய நிலையில்தான் தற்போது ஃபோர்ட் நிறுவனத்துடனும் அமெரிக்காவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு சென்னையில் முதலீடுகளை செய்ய அழைப்பு விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.